ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். விஷ்ணு சஹஸ்ர நாமத்தில் பீஷ்மாச்சாரியார் பகவத் நாம சங்கீர்த்தனம் நம்மை புனிதமாக்கி நற்பலன்களை கொடுக்கும் என்கிறார். பகவத் நாம ஜபம் அல்லது சங்கீர்த்தனம் மற்றும் மந்திர ஜபம் என்றால் என்ன? இவை இரண்டையும் யார் வேண்டுமானாலும் சொல்லலாமா அல்லது ஒரு குருவின் வழிகாட்டுதலின்படிதான் சொல்ல வேண்டுமா? பாடும் பணியே பணியாய் அருள்வாய் என்று அருணகிரிநாதர் பாடுறார். வாயார தன்னடியே பாடும் தொண்டர்தம் இனத்தகத்தான் என்று சொல்லி தேவாரத்தில் வருது. அதனால் கடவுள் நமக்கு இந்த மொழியை கொடுத்துருக்கான். உலகத்தில் எவ்வளோ பேர் ஊமையாக இருக்காங்க, பேசவே முடியாமல் இருக்காங்க. இப்போ நமக்கு பேச வாய் கொடுத்துருக்கான் இல்லையா? அதனால் தேவாரத்தில் வரும். பார்க்க கண்ணையும் கேட்க காதையும் வாழ்த்த வாயையும் தந்த தலைவனை போற்றி துதியாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன பர்பஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை இருக்குது. அதனால் இந்த உடல் என்பது கடவுளை வழிபட்டு அவனிடத்தில் இரண்டரை கலப்பதற்காக நாளி அப்பும் நாளி உப்புங்கிறாங்க. அதாவது ஒரு படி உப்பு ஒரு படி தண்ணி ரெண்டையும் சேர்த்தாக்கா ஒரு படி தான் இருக்குமா, 2 படி இருக்காதான். அந்த மாதிரி ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இரண்டரை கலக்கிறதுக்கு தான் இது வாழ்க்கைன்னு பேர். பிறவியோடு இரவியற நீயும் நானும் ஏகபோகமாக இருக்கும் வரை பரமசுகம் தன்னை அழிங்கிறார். பிறப்பு இறப்பு ரெண்டையும் தாண்டி ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் கலந்து போகணும். அது வரைக்கும் இந்த உலகத்தில் என்ன கொஞ்சம் சந்தோஷமாக வச்சுருந்தது, சுகமாக வச்சுருக்கிறங்கிறது தான் வருது. அப்போ ஒவ்வொன்றும் இந்த வாய் இருக்குது, இதை வச்சு கடவுளை துதிக்கிறதுக்காக இருக்குது. கண்கள் எதுக்காக இருக்குது? கடவுளை பார்ப்பதற்காக, இந்த உலகத்தில் கடவுளுடைய படைப்பை ரசிப்பதற்காக இருக்குது. காது இருக்குது, இதில் நல்ல விஷயங்களை கேட்பதற்காக இருக்கிறது. வாய் இருக்குது, அதில் எது நல்லதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பாடுறதுக்காக இருக்குது. ஒரு வாயின்னா கடவுள் எவ்வளோ அழகாக படிச்சிருக்கான் பாருங்க. 2 கேட்டு வச்சுருக்கான். மேலே லிப்ஸ் ஒன்று, கீழே லிப்ஸ் ஒன்று. அது கீழே 32 பல் வச்சு கேட்டு போட்டிருக்கான். அதுக்குள்ளே நாக்க வச்சுருக்கான். அது ஈரமாக இருக்கணும்னு எச்ச கூட வச்சுருக்கான். அப்போ இவ்வளோ பாதுகாப்பாக ஒரு நாக்கை வச்சு அதை எச்சையும் ஊற்றி அதை பார்க்கறதுக்கு பல்லு செட்டும் வச்சு அதுக்கு மேலே லிப்ஸும் வச்சுருக்கிற ஒரு வாய் வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளோ கெட்டு போகிறோம். ஊரில் அவங்க இப்படி இவங்க இப்படி அது இப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் காசிப்பெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமா இல்லையா? இப்போ எந்த ஒரு பொருளை கடவுள் கொடுத்துருக்கானோ அது அவனை அடைவதற்கான ஒரு உபகரணம், அவ்வளோதான். இட்ஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் டு ரீச் காட். நாம் அதை எதையுமே ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது இல்லைங்கிறது தான் ஒன்று. அதனால் தேவாரத்தில் ஒரு பாட்டு வரும். ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பாடி என்ன செய்யணும்னு ஒரு பாட்டு இருக்கு. தலையீனி வணங்கா. தலை எதுக்கு இருக்குன்னா எஞ்சான் உடம்புக்கும் தலையே பிரதானம். ஆனால் நீ கீழே விழுந்து கும்பிடணும். தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்கா. சிவபெருமான கும்பிடணும். கண்காள் காண்மீன்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை என் தோள் வீசி நின்றாடும் பிரான் தன்னை கண்காள் காண்மீன்களோ செவிகாள் கேண்மீன்களோ சிவன் எம்மிரை செம்பவள எரி போல் மீனி பிரான் திறம் எப்போதும் செவிகாள் கேண்மீன்களோ மூக்கே நீ முரலாய் முதுகாடுரை முக்கண்ணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை மூக்கே நீ முரலாய் வாயே வாழ்த்து கண்டாய் மதயானை புரி போர்த்து பேய்வாழ் காட்டகத்தாடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய் நெஞ்சே நீ நினையாய் நிமிர் புன்சடை நின்மலனை மஞ்சாடும் மலைமங்கை மணாளனை நெஞ்சே நீ நினையாய் கை கால் கூப்பி தொழீர்
கடிமாமலர் தூவி நின்று. இந்த பாட்டு ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு பாட்டாவது பாடி வச்சுக்கிட்டு நீ எப்படியெல்லாம் கடவுளை அடைய முடியும் அப்படிங்கிறது இந்த பாட்டோட அர்த்தம். எங்கே செய்கிறாங்க ஜனங்க இதெல்லாம் இல்லையா? அதனால் இன்னொரு பாட்டு இருக்குது, படிக்கின்றலை பழனி திருநாமம். பழனி ஆண்டவனுடைய பேரை சொல்லி தொலைக்க மாட்டேங்கிற. சரி, உனக்கு தான் சொல்ல தெரியல, யாராவது முருகன் பேரை சொல்லிட்டு இருக்காங்க பாடுறாங்கன்னா அந்த இடத்துல போயிட்டு உக்காந்துக்கிட்டு அதை கேட்கலாங்கிற எண்ணமும் உனக்கு வரல. படிக்கின்றலை பழனி திருநாமம், படிக்கின்றவர் தாள் பிடிக்கின்றலை, அவங்க காலை பிடிச்சி உருப்படலான்ற எண்ணமும் உனக்கு வர்றதில்லை. அதுக்கடுத்து என்ன, எனக்கு பாடவும் தெரியல அப்படின்னா அந்த கடவுளை பார்த்து கண்ணீர் விட்டு அழு இல்லையா? உற்றெழும் கண்ணீரதனால் அரகராவென்று அரற்றி வம்மின் உலகியலில் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டாயின்னு. அப்போது உனக்கு தொழவும் தெரியல, அழவும் தெரியல. நல்லா யோசனை பண்ணும். ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வராங்க. அதில் படிக்கின்றவர் தாழ் முடிக்கின்றலை, நீ பழனி திருநாமத்தை சொல்லியும் தொலைக்க மாட்டேன்ற, நெஞ்சம் விம்மி ஓயாமல் அழுகின்றில்லை. அப்படியே விம்மி விம்மி கடவுள் நினச்சதில்லை. நெஞ்சமே தஞ்சம் ஏது, நீ எப்படி தான் உருப்பட போகிற அப்படின்னு அர்த்தம். கடவுள்கிட்ட நீ வாய் திறந்து தான் கத்தணும்னு ஒன்றும் இல்லை, நினைக்கிறது பெரிய விஷயம். உன்னுடைய விக்கிரமும் ஒன்று அழியாமல் என் நெஞ்சக பாச்சுவற்றின்பால் எழுதி கொண்டேன் அப்படின்னு வரும். என்னுடைய மனசு கள்ளங்கப்படமில்லாத பால் சோறு வெள்ளை மனசு, இதில் உன்னுடைய எல்லா மகிமைகளையும் நான் எழுதி வச்சுக்கிறேன்பா கடவுளேன்னு அர்த்தம். இருக்கு உன் விக்கிரமும் ஒன்று அழியாமல், எதையும் விடவே இல்லை நான், என் நெஞ்சக பாச்சுவற்றின்பால் எழுதி கொண்டேனுங்கிறார். இப்போ இந்த உலகத்தில் எல்லாமே எவ்வளோ நல்ல விஷயங்கள். அதனால தான் கடவுளை பற்றி நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பாதாதி கேச வர்ணனையும் ஒன்று இருக்கு. அப்போ காலிலிருந்து ஆரம்பித்து தலை வரைக்கும் ஒன்றா கடவுளே நீ பார்த்து அனுபவிக்கிறது ஒரு வரி, இல்லை உன் உடம்புக்குள்ளோ கடவுள் இருக்காருன்னு சொல்லி உன்னுடைய உடம்பையே கோயிலாக நினச்சிக்கிட்டு இதில் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியாக அப்படியே டயக்ரஸ் பண்ணிக்கிட்டு போகிறது. இந்த சண்முக கவச்சம், ஸ்கந்தகுரு கவச்சம், கந்தசஷ்டி கவச்சம், இதெல்லாம் அதுக்காக தான் வச்சாங்க. கணைக்கால் முழங்கால் கதிர்வேல் காக்க, வட்ட குதத்தை வல்வியில் காக்க. பார்த்தா இதெல்லாம் கெட்ட வார்த்தைன்னு தோணுது. ஏன் உன் பார்ட் ஆஃப் த பாடி தானே இதெல்லாம் இல்லையா? அதனால் கணைக்கால் முழந்தால் கதிர்வேல் காக்க, நாபிக்கமலம் நல்வியல் காக்க, வட்ட குத்தை வல்வியல் காக்க, வரிசையாக ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பாடி சொல்லிக்கினே வரணும். இது தியான ஸ்லோகத்தில் ஒரு வகை. இது அந்தந்த வார்டு சொல்கிற போது நம்ம உடம்புல அந்தந்த பாட்டை நினச்சிக்கிட்டே வர்றது. அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம், கடவுளுடைய ப்ரைஸ் சொல்கிறது. செந்தின் மாமலையரும் செங்கல்வராயா சமராபுரி வாஷன் முகத்தரசே, இப்படி வரிசையாக கடவுளுடைய பெருமைகளை எல்லாம் சொல்கிறது. அதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது ப்ரேயர் இருந்தால் அதை சமப் பண்ணுறது. அதனால் ஆல் தீஸ் கவச்சம்ஸ் ஆர் வெரி பியூட்டிஃபுல் வேஸ் ஃபார் பீப்புள். இப்போ நிறைய குழந்தைங்க இருக்குது, குழந்தைங்கள சாமி கும்பிடு அப்படின்னா அதுங்களுக்கு கும்பிடவே தெரியாது. நிறைய குழந்தைங்களை சாமி கும்பிடுன்னு சொல்லி கோயிலுக்கு கூட்டின்னு போய் சாமி கும்பிடுன்னு, அவங்களுக்கு என்ன ப்ரே பண்ணுறதுன்னு தெரியாது. தே டோன்ட் ஈவன் நோ ஹவு டு சம் அப் தேர் ப்ரேயர்ஸ். ஒரு ஸ்கூல் வாத்தியார் ஸ்கூல் பசங்களை கூட்டின்னு போனாராம் கோயிலுக்கு. எல்லாம் நல்லா ப்ரே பண்ணிக்கோங்கடா அப்படின்னாராம். அதுக்கப்புறம் பசங்களை கூப்பிட்டு, என்னடா என்ன பண்ணீங்க, என்ன கேட்டீங்க கடவுள்கிட்டேன்னு. நிறைய துட்டு கொடுன்னு கேட்டேன் சார் அப்படின்னாலும். அந்த ஸ்கூல் பையன் அவர் படவா அப்படிலாம் கேட்கக்கூடாது, நிறைய புத்தி கொடுன்னு கேளுன்னாராம். இப்போ அந்த ஸ்கூல் பையன் சொன்னானா, யாருக்கிட்ட எது இல்லையோ அதுதானே சார் கேட்கணும். நானும் அப்போ வாத்தியாருக்கு புத்தி கொடுன்னு கேட்டோம், உனக்கு புத்தி இல்லை, எனக்கு இருக்கிறது துட்டு தான் இல்லை. அந்த மாதிரி கடவுள்கிட்ட என்ன கேட்கணுன்னே தெரியாதவங்க தான் உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ப்ரேயரை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதோ இல்லை அதுக்காக உருகிறதோ இதெல்லாம் உருகும் செயல் தந்து உணர்வு எந்த அருள்வாயும். ஃபஸ்ட்டு யூ ஷுட் மெல்ட். அப்படியே கடவுளை பார்த்த உடனே உனக்கு ஒரு மயிர் கூச்சேரின் ரோமம் சிலிர்ப்ப கரமலர் ஒட்டித்து அரகராவென்று அரற்றி, இதெல்லாம் மம்மின் உலகியலீர் வனைந்து வனைந்து ஏற்றி வாங்க உழுது உழுந்து கும்பிடலாம், என்னெல்லாம் கும்பிடலாம், முடியெல்லாம் கடவுளை நினச்சி அப்படியே நிற்கணுமா. மயிர் கூச்சேரிய ரோமம் சிலிர்ப்ப கரமலர் ஒட்டித்து அரகரா நகா அரோகரா 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 அரகரா என்று அரற்றி மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டாய். யூ வில் கான்கோர் ஈவன் டெத் இஃப் யூ ஆர் ஏபிள் டு கான்சன்ட்ரேட் ஆன் காட்னு அர்த்தம். அதனால் அழுதால் ஒன்றை பெறலாமே. அந்த அழுவுறது வரமாட்டேன்னு அருணகிரி பெருமான் என்ன பண்ணுறாரு, என் நெனசு ஆசைகளால் நிரம்பி கனமான கல் மறிக்குது,
எனக்கு அழுக வரமாட்டேன்னுது. அதனால் முருகா நான் உன்னிடத்தில் சரண்டர் ஆகிறேன். தஞ்சத்து அருள் சண்முகனிடத்தில் என்ன கேட்குறேன், நான் இந்த நெஞ்ச கனகல் நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊறுக, இந்த கனமாகிய கல் மெல்ட் ஆகணும், அதுக்காக நான் முருகனிடத்தில் சரண்டர் ஆகிட்டு இதெல்லாம் கேட்குறேன் அப்படின்னு அர்த்தம். ஒரு கலோக்கியல் சாங் கூட இருக்கும். யார் பாட தெரியுமோ பாடுங்க, பாடாவிட்டால் பக்தர்கள் கூட உட்காந்து தாளம் போடுங்க, அந்த மாதிரி ஒரு பாட்டுக்குது. அதாவது நீங்கள் டைரெக்டாக கும்பிட்றதுனா கும்பிடுங்க, இல்லை இந்த பக்தர்கள் கூட உட்காந்துக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து கோவிந்தா போடுங்க, இந்த மாதிரிலாம் பல விஷயங்களை சொல்லி ஒரு பாட்டு இருக்கு. என்னம்மா கோவிந்தம் போடுவோம், ஏதோ ஒன்று சொல்லு. கோவிந்தம் போடுவோம், கோவிந்தம் போடுவோம், பக்தர்கள் கூட்டத்தோடு கோவிந்தம் போடுவோம், பன்னீர் கண்களுக்கு கோவிந்தம் போடுவோம், கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. பரவாயில்ல விடு. நிறைய பேருக்கு நமக்கு வராது போல இருக்குது பாட்டு, கரெக்டாக நம்ம சொல்ல மாட்டோம்னு சொல்லி வெக்கத்தில் கூட சொல்லாதவங்க இருக்கிறாங்க. ரெண்டு திருப்பதியில் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னால் சுவாமி புஷ்கரணின்னு ஒன்று இருக்குது, குளம். அதில் எல்லோரும் மொட்டை கெட்ட போட்டு முழுகி எழுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆந்திரா மொட்டை எப்படி குனியறதுக்கு முன்னால் கோவிந்தான்னு சொல்லணும், அந்த ஆளுக்கு வரமாட்டேருந்து. அதனால் கோஹிந்தா அப்படின்னா, கோவிந்தா சொல்ல வரல, அதனால் கோஹிந்தா கோஹிந்தா அப்படின்னா. பக்கத்தில் நாம ஒரு ஐங்கார் நினைச்சு, படவா இப்படிலாம் சொல்லக்கூடாது, கோவிந்தான்னு சொல்லணும் அப்படின்னு வாய் திறக்கிறாரு. அதுக்குள்ளே தனிக்குள்ளே போன மட்டும் வெளியே வந்துச்சு. பெருமாளே உன்னை போன வருஷம் கும்பிட்டுட்டு போனேன், நல்லா வச்சுருக்கேன், இந்த வருஷம் அதே மாதிரி வச்சுக்கோனா. அப்போ நாம ஐங்கார் வாய் முடிக்கினாரான். அவன் எப்படி கும்பிட்டா என்ன, சாமி அவனை நல்லா தானே வச்சுருக்காரு, அவனே கன்ஃபார்ம் பண்ணுறான், நம்ம அட்வைஸ் எல்லாம் கொடுக்க தேவையில்லை. அதே மாதிரி ஒரு ஆள் மரத்தை சுற்றுவானான் டெய்லி. அதில் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் ஒரு பேர் வரும், பத்மநாபா அமர பிரபோ. பத்மநாபனே அமரர்கள்னா தேவர்களுக்கு தலைவனேன்னு அர்த்தம். அந்த ஆளுக்கு வரல, அதனால் பத்மநாபா மரப்பிரபோ மரப்பிரபோ அப்படின்னா. ஒரு ஆள் வயசு வராங்க போனார், அது மரப்பிரபோ இல்லைடா அமரப்பிரபோ, எங்க கரெக்டாக சொல்லு அமரப்பிரபோன்னார். இவன் ஒரு 2 நாள் சொல்லி பார்த்தான், வாயிலே நோயில். நீங்களும் சொல்லுவீங்கல்ல, தர்பம் போட்டு கொளுத்தினா கூட வாயில வராது, அந்த மாதிரி ஒரு கேஸு. அவன் மனசை திருத்தி விட்டான். அப்போ பெருமாள் அந்த நாமக்காரர் போய் ஒரு அடி அடிச்சாரான். ஏண்டா இவ்வளோ பெரிய உலகத்தில் எவனும் ஒருத்தன் மலையை சுற்றி உருப்பிட்டு இருந்தான், அதையும் கெடுத்தியடா அப்படின்னாரான். இவன் நான் என்ன தப்பு பண்ணேன்னாரான். அவன் என்ன சொல்லிட்டான், தேவர்களுக்கு தலைவனேன்னு சொல்லலை, மரங்களுக்கு தலைவனேன்னா. அப்போ மரங்கள்லாம் இருக்குது இல்லையா, அந்த மரங்கள் தான் நான் தானே இருக்கிறேன், அதே மரங்களையும் நான் தாங்க, மரங்களுக்கு தலைவனேன்றான். உனக்கு என்ன போச்சு, இதில் நஷ்டம் என்ன வந்ததுன்னாரான். அதனால் நிறைய பேருக்கு இந்த அஜ்ஞானம் இருக்குது. அதாவது நம்ம உச்சரிப்பு சரியாக இருக்கணும், இல்லை மற்றவங்க யாருன்னா நக்கல் அடிப்பாங்க, அந்த மாதிரி பேசிக்கே இவங்க பண்ணுறதில்லை. இப்போ நாமாவளின்னா நம்ம எல்லாம் சாமியோட சேர்ந்து அந்த பாட்டு பாடணும். நிறைய பேர் எல்லாம் வாய் திறந்து பாடவே மாட்டாங்க. கேட்டால் நான் உள்ளுக்குள்ளேயே சொல்லின்னுக்கிறேன்னு, உள்ளுக்குள்ளே சொல்லின்னு இருக்கேன் வாய் திறந்து. ஏன்னா அதுக்கு என்ன வெக்கம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு ஆட்டை காணும். அப்போ அந்த மேய்ப்பன் எப்படி கத்துவான், அந்த ஆட்டை தேடுறதுக்காக எப்படி கத்துவான், அந்த மாதிரி கத்துறது தான். அந்த மாதிரி இன்வால்வ் ஆகிறது இருக்கு இல்லையா. நம்முடைய தேகாபிமானம்னு என்ன, நான் இந்த உடம்பு என்னை பற்றி மற்றவங்கெல்லாம் கிண்டல் அடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு எண்ணங்கள் இல்லையா, அதுதான் தேகாபிமானம்ன்றது. அதனால் நிறைய பேருக்கு இந்த சாமி கும்பிட்றதுலேயே ப்ராப்ளம் எல்லாங்குது. இது ஓரளவுக்கு திருப்பதி, ஓரளவுக்கு சபரிமலை போகிறாங்க இல்லையா, அவங்க கொஞ்சம் செட் ஆகிடுறாங்க. ஏன்னா எல்லாருமே சட்டு போடாமல் தாடி வளர்த்துன்னுக்கிறாங்களா, எல்லாருமே காவி கிவி கருப்பு வேஷ்டி கட்டின்னுக்கிறாங்களா, அதனால் கும்பலில் கோவிந்தான்னு பேர் அதுக்கு. இவன் தனியாக சொல்ல சொன்னால் யோசனை பண்ணுவான். இது மாதிரி கும்பலில் போகிற போது அந்த ஐப்ப கோஷம் கோவிந்தா கோஷம்லாம் கொஞ்சம் வந்துடும், சவுண்டில் வந்துடும் இவனுக்கு. அதனால தான் இந்த சபரிமலைலாம் ஃபேமஸ் ஆனதுக்கு அது ஒரு காரணம். ஏன்னா அந்த சரண கோஷம் போடுங்கன்னு குருசாமி ஏதாவது கற்றுக் கொடுத்துப்பார். இவங்க அப்படி இழுத்து போடுவாங்க. அது ஒரு விதமான மெடிடேட்டிவ் டெக்னிக். அது நீங்கள் அந்த சுவாமியேன்னு எழுதுகிற போது இந்த அடி வயிற்றுல இருந்து காற்றை இழுத்து கொண்டு வந்து வாய்கிட்ட கத்துறீங்க இல்லையா, எவ்வளோ நேரம் இழுக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் வேறு எதை பற்றியும் உங்கள் மனசு போகாது. சாதாரணமாக சுவாமியே அப்படின்றதுக்கும் சுவாமியே
அப்போ அவ்வளோ நேரம் நம்ம வேற எதையும் நினைக்க முடியாது, அந்த ஏய் போட்டு சாமியை திட்டுறதுல தான் இருப்போம். அதனால் இதெல்லாம் டெக்னிக்ஸ் தான். அதனால் நீ கூப்பிட்டா என்ன கூப்பிடா கட்டிடுனா சாமி எல்லாத்துக்கும் தான் நல்லது செய்கிறோம். நம்மளை நாம் கொஞ்சம் அப்லிஃப்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த வெக்கத்தில் இருந்தாலும் வெளியே வர்றதுக்கான வழிமுறைகள் இதெல்லாம். worship the creator and not the creations என்று சொல்கிறது கிறிஸ்தவம். எல்லா உலகமும் என் வசமாகின, எல்லா உயிரும் என்னுயிராயின என்கிறார் வள்ளலார். அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி என்கிறது சனாதன தர்மம். படைத்தவனை மட்டுமே வழிபடுதல், கடவுளால் படைக்கப்பட்ட அனைத்துமே வழிபடப்பட வேண்டியவை என்ற இந்த இரண்டு ஆன்மீக கோட்பாடுகளும் அடிப்படையில் வேறுபடுகிறதே. இதனை தெளிவுபடுத்துமாறு கேட்டு. ஒன்றும் இல்லை, யாருக்கு என்ன புரியுதோ அதுதான். அதாவது இதுதான் கரெக்டு, இதுதான் இல்லை. அண்டத்துக்குள்ளே கடவுளை பார்க்குறது ஒன்று, பிண்டத்துக்குள்ளே கடவுளை பார்க்குறது ஒன்று. அண்டம்னா என்ன? வெளி உலகம். இன்னொன்று பிண்டம்னா இந்த உடம்பு. ஸோ இந்த உடம்புக்குள்ளே கடவுளை பார்க்குறது ஒரு வழி, உலகம் பூரா கடவுளை பார்க்குறது ஒரு வழி. ஒரு ஞானத்தை வேண்டி இருந்தது, அது பழம் கிடையாது. என்ன பாலத்துக்காக அடிச்சுக்கிற அளவா முருகனும் பிள்ளையாரும் ஏழையாக இருந்துப்பாங்க, அது இல்லை அதுக்கு அர்த்தம். சிவனும் பார்வதியும் இருக்கிறாங்க. அப்போ அம்மையப்பன் தானே உலகம், உலகம் தானே அம்மையப்பன் சொல்லி பிள்ளையார் அங்கேயே சுற்றி வந்து மாம்பழத்தை வாங்கி சாப்பிட்றாரு. முருகர் மயில் மேலே ஏறிட்டு உலகத்தை சுற்றிட்டு வரேன்னு சொல்லி பிரம்மாண்டத்தை நோக்கி போய் ஒரு 4 நிமிஷம் ஆகுது, வந்து அதுக்குள்ளே பிள்ளையாரும் பழத்தை வாங்கி விட்டார். இந்த கதையை எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, நீ உனக்குள்ள தேடினா கடவுள் சீக்கிரம் கிடைக்கும், வெளி உலகத்தில் கடவுளை தேடினா கொஞ்சம் லேட் ஆகும்னு அர்த்தம். அதனால் காம்படிஷனில் இதை பட்டிமன்றத்தில் முருகனும் பிள்ளையாரும் சண்டை போட்டுன்னு இந்த ஆர்குமெண்ட்டுக்கு தான் வந்து வெள்ளி கப்பு கொடுத்தாங்க. ஏன்னா அதாவது இருக்கிற இடத்துலேயே கடவுளை தேடினா வரும். அப்போ ஏன் எல்லாராலையும் இருக்கிற இடத்துல தேட முடியல? தாய்மானவர் சொல்கிறார், இருந்தபடி இருங்கோளுங்கிறார். எங்கே இருக்கியோ அப்படியே இருப்பா, அங்கேயே ஒன்று கடவுள் கிடச்சிடும். ஏன் இருக்க முடியறதில்ல? நம்ம வீட்டில் இருந்தாக்கா டிவி பார்த்துன்னு இருப்பாங்க, யாரோ குழந்தைங்கள்லாம் சத்தம் போட்டுன்னு உட்காந்துருக்கோம், யாரோ வந்து நம்ம வீட்டில் கெஸ்ட்டுங்க வந்து ட்ரபிள் பண்ணுவாங்க இல்லையா? இந்த மாதிரி 1000 டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு வந்து உட்காந்துட்டு நம்ம கொஞ்சம் செல் ஆஃப் பண்ணி வச்சுட்டுன்னு உங்களுக்கு ஃபோன் வர போகிறதில்ல. கோயிலில் வந்து சாமியை கும்பிட போகிறோம். ஏன்னா லைக் மைண்டட் பீப்புள், வாயார தன்னடியே பாடும் தொண்டர்தம் எனத்தகத்தான், நம்மள மாதிரி சாமி கும்பிட்றதுக்கு வந்தவங்க தான் இங்கே இருப்பாங்க. அதனால தான் அடியார் உறவும் அன்பும் அரண் நாமும் அன்றி படிமீது வேறு பாங்கும் உள்ளதோங்கிறார் பட்டினத்தார். ஒத்த லைக் மைண்டட் டிவோட்டிஸ், அடியார் உறவு, எல்லாருமே பேரை சொல்கிறாங்க, சாமி பேர் அரண் நாமம் அன்பு. இந்த 3 தவிர இந்த உலகத்தில் வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. இப்போ ஒத்த தொண்டரோடு கூட்டு கண்டாயன்னா லைக் மைண்டட் டிவோட்டிஸ், அவங்க கூட நம்ம கும்பலில் இருக்கணுங்கிறது. இதுதான் ஆதிசங்கர் சொன்னார், சத்சங்கத்வே நிசங்கத்துவம், நிசங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மல தத்துவம், ஜீவன் முக்தி அப்படின்னார். சத்சங்கம்னா இதுதான், எல்லா பக்தர்களோடையும் ஒன்றா இருக்கிறது. இதில் இருந்து கெட்ட எண்ணங்கள் எல்லாம் போகும். ஐயோ அவங்கெல்லாம் பக்தி ஆகிறாங்க, நீ சபரிமலைக்கு போகிறவை, நீ இங்கேருந்து போகிற போது இருந்ததை விட நீ ஒரு மலை போயிட்டு வந்த உடனே உனக்கு கொஞ்சம் நல்ல புத்தி வந்திருக்கும். ஏன்னா அங்கே வயசானவன், கால் நடக்க முடியாமல் தேக்கி தேக்கி மலையேறினவன், சின்ன குழந்தைங்களை தோல் மேலே உட்கார தூக்கின்னு போகிற தாத்தாங்க, இவங்களெல்லாம் நீ பார்ப்ப. அப்போ ஐயோ நம்ம இந்த அளவுக்கு சீரியஸாக இல்லையே அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வரும். ஏன்னா அவங்கள பார்க்குற போது நமக்கு தெரிஞ்சிடும், நம்ம அவ்வளோ சீரியஸாக இல்லை, அவங்களாம் சீரியஸாக வந்திருக்காங்க சாமிக்கிட்ட, அடுத்த வருஷம் நாம் கூட ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படின்னு. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த 48 நாள் கூட அவங்களால வந்து கண்ட்ரோலாக இருக்க முடியுது இல்லையா? அதனால் போகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னால் மாலை போட்டுக்கிறவங்களாங்கிறான். இல்லை பம்பையில் போயிட்டு அப்போ தான் இருமுடி கட்டின்னு அப்படியே 4 கிலோமீட்டர் ஏறிட்டு இறங்குறவனும் இருக்கிறாங்க. வலது கால் வலது கையால் செயல்கள் செய்வது மங்களம் என்றும், இடது கால் இடது கை அமங்கலம் என்றும் ஒரு நம்பிக்கை மக்களிடம் இன்றளவும் இருந்து வருகிறது. இது நமது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறதா அல்லது வெறும் மரபுதானா? அப்படியானால் பிறவியிலேயே இடது கை பழக்கம் உள்ளவர்கள் கோவில்களில் தீர்த்தமோ அல்லது பிரசாதமோ தனது இடது கையால் வாங்குவது தோஷமா? கேள்வியிலே பதில் இருக்கு. இஃப் யூ ஆர் லெஃப்ட் ஹேண்டர், உனக்கு அதிலே பழகி போச்சு, அதனால் அது இட்ஸ் யுவர் வே. எழுதுறதே கூட லெஃப்ட் ஹேண்டில் எழுதுறவங்கலாங்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, இப்போ இந்த பழக்க வழக்கங்கள் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மாறுபடும். இப்போ இந்த வடநாட்டுக்காரங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா ஸ்பூனில் சாப்பிடுவாங்க, அது ஒரு பழக்கம் இருக்குது. இன்னொன்று, அவங்க டாய்லெட்டு இல்லை 1 போயிட்டு வந்தால் கூட சோப்பு போட்டு கை கழுவானுங்க,
நம்ம ஸ்டேட்டில் இருக்கிற 199 பேர் டாய்லெட் போனால் சோப் போட்டு கை கழுவ மாட்டாங்க, வெறும் தண்ணியில் கழுவிட்டு வந்துடுவாங்க. இது ரெண்டாவது. அதனால் பழக்க வழக்கங்கள் என்பது அவங்களுடைய ஃபிசிக்கல் ஹேபிட்ஸை வச்சு காலம் மாறிப்போச்சு. ஏதோ ஒரு காலத்தில் வந்த சினிமா, அது காலம் மாறிப்போச்சு. அதனால் காலம் மாறி போனதுனால இந்த கழுவுற பழக்கம் கூட மாறிப்போச்சு. தங்கள் சத்சங்கத்திற்கு குழந்தைகள் வந்து தினந்தோறும் கலந்து கொள்கிறார்கள். அந்த குழந்தைகள் யாருடைய வற்புறுத்தலும் இல்லாமல் சுயமாகவே வந்து கலந்து கொள்கிறார்கள். வீட்டில் உள்ள பெரியவர்களே ஆன்மீகத்தில் எவ்வித நாட்டமும் இல்லாமல் வாழ்கிற இக்காலகட்டத்தில் தங்களுடைய சத்சங்கம் மட்டும் எவ்வாறு குழந்தைகளை வசீகரிக்கிறது? எதிர்கால சந்ததியாக இருக்கும் இக்கால குழந்தைகளிடம் ஆன்மீக நாட்டத்தை உருவாக்க பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த குழந்தைங்க அட்டென்ட் பண்ணுறதுன்றது தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணும். அதாவது நிறைய விஷயம் நம்ம பேசுகிறோம். நம்ம என்ன ஜெயின் ஜப்பு பஜகோவிந்தமா சொல்கிறோம், எல்லா விஷயம் பேசுகிறோம். உலகம், பாலிட்டிக்ஸு, எல்லா நல்லது கெட்டதையும் பேசுகிறோம் நம்ம, இல்லையா? இப்போ தான் வந்து வாஷிங் பற்றி கூட பேசியிருக்கோம். அதனால் இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிஜ வாழ்க்கைக்கு இதெல்லாம் பயன்படுன்றது ஒன்று. நிறைய பேர் நம்ம குழந்தைங்க எங்கேயோ இன்டர்வியூக்கெல்லாம் போகிறாங்க இல்லையா, அப்போ அந்த இன்டர்வியூ பண்ணுறவங்க மிரண்டு போடுறான். ஒரு நேரம் ஒரு இன்டர்வியூவில் கேட்குறாங்க, மலேசியா பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. கேள்வி கேட்டவன் ஏதோ மலேசியானாக்கா கோலாலம்பூர் தலைநகரம் ஏதாவது சொல்லுவான்னு நினச்சிருக்கான். இருந்தாலும் அப்படி இல்லை. வெள்ளைக்காரங்க கீழே மலேசியா இருந்தது. அப்போ வெள்ளைக்காரன் சொன்னால், நீங்கள் சைனீஸ் இருக்கீங்க, ஈரோ ஏஷியன்ஸ் இருக்கீங்க, அண்டு இவங்க இந்தியன்ஸ் இருக்கீங்க, எல்லாரும் ஒன்றா வந்து சுதந்திரம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னான். அப்போ அவங்க துங்கு அப்துல் ரஹ்மான், துன் அப்துல் ரஹ்மான்னுவாங்க. அதுக்கப்புறம் துன் சம்பந்தம், சைனீஸில் ஒரு ஆள். இவங்க 3 பேரும் ஒன்றா போய் மலேசியாவுக்கு சுதந்திரம் வாங்கினாங்க. இதெல்லாம் வந்தால் சொன்ன உடனே இன்டர்வியூ கேட்டவன் தலைமையிலுக்கு வச்சவங்க தான், எனக்கே தெரியாது, உனக்கு எப்படி தெரியும்? நான் பாப்பா இதெல்லாம் பேசுவார், நாங்கள் கேட்டிருக்கோம். அதனால் இட் ஹெல்ப்ஸ், இட் டெஃபினெட்லி ஹெல்ப்ஸ், பிகாஸ் வி டோன்ட் ஜஸ்ட் டிஸ்கஸ் காட், வி டிஸ்கஸ் ஸோ மெனி அதர் திங்ஸ். உலகம், பொருளாதாரம், நல்லது கெட்டது, ஈவன் ப்ராக்டிக்கல் லைஃப், பெட்டர் லிவிங் எல்லாம் கற்றுத்தரணும். கற்றுத்தர்றதுக்காக செய்யலை. என்ன கேள்வி வருதோ அதுக்கு பதில் சொல்கிற போது நம்ம ஒரு ஃப்ளோ, அந்த தாட்டில் ஃப்ளோ பண்ணுறோம். நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்க நான் வரேன், என்ன கேட்குறாங்களோ உடனே பேச ஆரம்பிச்சிடுறேன், அப்படியே வரும். அது ஒரு ஃப்ளோவில் வர்றது தான் எல்லாம். அதனால் நம்ம பசங்க கோயிலுக்கு வர்றதுன்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லது ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் வளர்கிற போது அவங்களுக்கு டைவர்ஷன் வராது. இதே ஒரு நார்மல் ஃபேமிலி சிட்டியில் இருக்குதுன்னு வை, அம்மா ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்திருப்பா, அப்பங்காரன் ஆஃபீஸ்லேருந்து வந்திருப்பான், அவங்க உட்காந்து டிவி பார்த்துக்கின்னு இருப்பாங்க. இந்த பையனும் பொண்ணும் அவங்க வீட்டில் படிக்கிறேன்னு ஒரு ரூம்குள்ளே உட்காந்து இருப்பாங்க, செல்லு பார்த்துக்கின்னு உட்காந்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தேவையே இல்லாமல் ஃபோன் பேசுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது, இப்படிலாம் கெட்டு குட்டி சாவியான ஒரு காலகட்டத்தில் நம்ம பசங்களுக்கு இந்த வம்பே கிடையாது. பார்த்தியா, ஜாலியாக கோயிலுக்கு வராங்க, ஏதோ ஒரு வேலை செய்கிறாங்க. தீஸ் ஆர் ஆல் டெவலப்மெண்டல் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் தர் பர்சனாலிட்டி. அதாவது உங்களுக்கு சர்வ் பண்ணுறாங்க, கைகளுக்கு தண்ணி கொடுக்குறாங்க, உங்கள்கிட்ட எச்சப்ளேட் வாங்குறாங்க. இதெல்லாம் தான் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். அதில் அவங்களுக்கு ஒரு செல்ஃப் ப்ரைட் இருக்கும், நம்ம இதெல்லாம் செய்கிறோம் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு சுய மரியாதைன்றாங்க இல்லையா, அது கிடைக்கும், இதெல்லாம் கட்டாயம் கிடைக்கும். அண்டு இந்த டிசிப்ளின் நாளடைவில் அப்படியே ஒரு பப்ளிக் லைஃப்லேயும் அவங்களுக்கு வந்துடும். ஏன்னா பப்ளிக் லைஃப்பில் ஈகோ இருக்குது நிறையா, நான் பெரியவன் இதை, இங்கே அது மாதிரிலாம் கிடையாது இல்லையா. அதனால அவங்களுக்கு நாளைக்கு வெளி உலகத்தில் போனால் கூட இதே ட்ரைனிங் அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அவங்களுடைய கலீக்ஸ் கிட்ட இல்லை அவங்க குடும்பங்களில் பேசுகிற போது பழகிற போது இதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும். ப்ளஸ் பாட்டு கேட்குறாங்க, அவங்கக்கிட்ட இருக்கிற டேலண்ட் இருக்கு இல்லையா, ஏதோ ஒரு பெயிண்டிங் பண்ணோம், அதை வரைஞ்சி கொண்டாந்து காட்டுறாங்க. ஏதோ ஒன்று முதல்ல கிறுக்கட்டுமே, அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல பெயிண்டிங் வர ஆரம்பிச்சிடும். பாட்டு பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க இல்லையா, எவ்வளோ விஷயங்கள் இங்கே நடந்துகிட்டே இருக்குது. தீஸ் ஆர் ஆல் குட் ஃபார் தம், டெஃபினெட்லி குட் ஃபார் தம். கார்டன் பண்ணுறாங்க, கிளீனிங் பண்ணுறாங்க, பூஜை பார்க்குறாங்க, தேர் பல்லக்கு பார்க்குறாங்க, பாட்டு கேட்குறாங்க, எவ்வளோ நல்ல விஷயம் செஞ்சுக்கிறாங்க. ஸோ ஆல் இஸ் குட் ஒன்லி. அதாவது எல்லாம் தரும் அபிராமி கடைக்கான்களேன்னு வரும். அந்த மாதிரி நம்ம நல்லது தானே கொடுக்குறோம், குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல விஷயங்களை தான் கற்றுக் கொடுக்குறோம். இது ஒரு அன்னோட்டிஸ்ட் அந்த மாதிரி கொடுக்குறோம். அதாவது உட்கார வச்சு நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது, அப்படியே தானாக வருது. அது குலவித்தை கல்லாமல் பாகம் படும்னுவாங்க, அந்த மாதிரி வருது. இட்ஸ் ஆல் குட் ஃபார் தம். வாட் எவர் தே வாண்ட் தே கேன் டூ. பாடலாம், ஆடலாம், பெயிண்டிங் பண்ணலாம், பெருக்கலாம், மொழுகலாம், வாலண்டியர் வேலை செய்யலாம்,
எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தானே, பிற்காலத்துக்கு உதவும், இதெல்லாம் உதவும். ஸோ வி ஹாவ் எ ஃபார்முலா அண்ட் அவர் ஃபார்முலா இஸ் தி அல்டிமேட். இதுக்கு மேலே என்னத்தை கற்றுக் கொடுத்துக்க முடியும்? நல்லா தான் கற்றுக் கொடுக்குறோம். இப்போ இந்த இடம்லாம் எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறோம் இல்லையா, கோயிலெலாம் எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கோம், இதெல்லாம் பார்த்து கற்றுக்கலாம். அண்டு இந்த க்ளீன்லினஸ், இப்போது உங்களுக்கெல்லாம் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் இல்லை 700 ஸ்கொயர் ஃபீட்டில் ஃப்ளாட் இருக்குது, அதே சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ திணறீங்க. நாம் ஒரு அழகாக சுத்தமாக வச்சு ரோடுங்களை வச்சு செடிக்கு தண்ணி ஊற்றி எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். யார் பண்ணுறாங்க? பெய்டு ஸ்டாஃபே கிடையாதுங்க, எல்லாம் நீங்கள் தான் பண்ணுறீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியா பிரிச்சுக்கிறீங்க, வர்றாங்க 1 hour 1/2 hour உங்களுக்கு என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அது பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கோயிலில் பூஜை பண்ணுறவங்க அவர் தான், யாகம் பண்ணுறவங்க அவங்க தான், எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். இது எல்லாமே ரொம்ப நல்லது தான். நீ வெளி உலகத்தில் போய் இதுக்காக ஒரு கோர்ஸ் படித்து மேனேஜ்மெண்ட்டில் என்ன தான் பண்ண போகிறேன்? அதை விட இது உனக்கே தெரியல, யுவர் காட் அன்னவாயிரு. Question from a devotee. Dear Baba, I would like to know all the significant places related to Rama and Sita in Nepal. Instead of searching God everywhere, Rama's time was at least 3000 years or 3,500 years old. And there can't be any historical authority or authenticity about all these places. அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. நீ நம்ம மகாபலிபுரத்துக்கு போனேனாக்கா அந்த கல் மேலே ஒரு உருண்டை கல் இருக்கும். அந்த டூரிஸ்ட் கைடு என்ன சொல்லுவான், இது கிருஷ்ணர் உண்டை வெண்ணன்னுவான். இந்த மாதிரி கண்ட இடத்துல போய் குப்பையெல்லாம் கற்றுக்குன்னு வர்றதுக்கு கிருஷ்ணர் சின்ன வெண்ணெய் உருண்டை மகாபலிபுரத்துக்கு எங்கே வந்துச்சு இல்லையா? அவர் பிக்னிக்காக வந்தார் மகாபலிபுரத்துக்கு. ஸோ இதெல்லாம் குப்பைங்க, சும்மா ஆளாளு கதை கறி விட்டுருது. இதெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கவே தேவையில்லை. மெட்ராஸிலே ஒரு 200 வருஷத்துக்கு முற்பட்ட எந்த ஹிஸ்ட்ரியும் கிடையாது. நேபாள் நீ வந்து தப்பி தவறி போனேனாக்கா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் போகிறதுக்கு 3 மணி நேரம் நிற்கணும். நேபாள் இஸ் அன்பிளான்டு. அதனால் குறுகிய சந்து, ஹெவி டிராஃபிக்கு, சாதாரணமாகவே நீ எப்போ பாரு டிராஃபிக் ஜாமில் தான் மாட்டிக்கின்னு உட்காந்துன்னு இருப்பேன். அண்டு ஒரு க்ளீன் கண்ட்ரி கிடையாது நேபாள். அதுவும் காட்மண்டு தாண்டி போயிட்டேன்னா சுத்தமாக க்ளீனாக இருக்கவே இருக்காது. ஏதோ 1 or 2 பிளேசஸ் அந்த ஹைவேல இருந்தாக்கா ஒரு ரெசார்ட் ஹோட்டல்ஸ் மாதிரி இருக்கும். மற்றபடி எங்கேயுமே வந்து பெரிய ஃபெசிலிட்டிஸு அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. Dearest Babs, you were Rama, but then you came back as Drona. Similarly, is it possible to tell who was Krishna in his previous birth? Rama has accepted to Vali that in his next birth he can kill Rama from the hiding. Therefore, Krishna was killed by Jara. But the Atma that came as Rama is now Drona. But Jara killed Krishna. How will it get offset? நதி மூலம் அரிசி மூலம் அப்படின்வாங்க. வேர் ஃப்ரம் தி ரிவர் ஸ்டார்ட்ஸ் யாருக்காவது தெரியுமா? இப்போ நீங்கள் காவேரின்றீங்க, அது நம்ம ஊர் ஒகேனக்கல் வரைக்கும் வருது காவேரி. அதை அப்படியே ரிவர்ஸில் ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே போகும் காவேரி. அதனுடைய ஆரிஜின் வந்து கர்நாடகாவில் தலைக்காவேரின்றீங்க இல்லையா, அங்கே இருக்குது. மடிக்கரை, மெர்காரான் மடிக்கரை இல்லையா, அங்கே இருக்குது. அங்கே போய் பார்த்தேன்னா ஒரு 4 அடிக்கு 4 அடி ஒரு குழி, அதுலேருந்து குப்பு குப்புன்னு தண்ணி வந்துன்னு இருக்கும். அப்போ நீ இங்கே நீர்வீழ்ச்சியாக பார்க்குற காவேரி, ஜோக் ஃபால்ஸில் பார்க்குற காவேரி, அந்த இடத்துல 4 அடிக்கு 4 அடியிலே ஏதோ பைப்பில் ஸ்ப்ரிங் வர மாதிரி தான் வரும். அதை சுற்றி ஒரு மீதி தண்ணியெல்லாம் குளம் மாதிரி வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த குளத்தில் வந்து முங்கிட்டு அந்த ஐயர்கிட்ட போனால் ஒரு பக்கெட்டில் எடுத்து தலைமையில் இவ்வளோ தண்ணி கொட்டுருவோம். இவ்வளோ தான் அவங்க தலைக்காவேரி. அதே மாதிரி சாராவதின்னு ஒன்று இருக்குது சிமோகா பக்கத்தில், அது அங்கே உற்பத்தி ஆகிற இடத்துக்கு போய் பார்த்தோம். அதுவும் அப்படி தான் 2 அடிக்கு 3 அடிக்கு தான் ஒரு இடம் இருக்கும். அதனால் எந்த ஒரு விஷயம், நீ பிரம்மபுத்திரான்ற, பிரம்மபுத்திரா நீ நினச்சினுங்கிற இந்தியான்ட்டு, இந்தியாவில் கிடையாது. அது பிரம்மபுத்திரா எங்கேயோ சைனாவில் இருக்குது. சைனாவில் இருந்து வயா நேபாள் பிரம்மபுத்திரா நம்மக்கிட்ட வருது. ஸோ யாருக்குமே அதனுடைய ஆரிஜின் தெரியாது. எந்த ஒரு நதி எங்கே உற்பத்தி ஆகுது, எங்கெல்லாம் போகுது வருதுன்றது யாருக்கும் தெரியாது. அண்டு ஸோ இந்த ஆராய்ச்சிக்கு போகிறதே வேஸ்ட்டு. நதி மூலம் ரிஷி மூலம். அந்த மாதிரி தான் ஆத்மா கூட. ஒரு ஆத்மாங்கிறது செல்லான்ன்ற தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் நான் இழைத்தேனுங்கிற மாதிரி எவ்வளவோ பிறவி எடுத்துக்கிட்டே இருக்குது. அதில் ராட்சசங்களாக எடுக்கலாம், மரமாக எடுக்கலாம், விருட்சமாய், அந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம எடுத்துன்னு வரோம். இதை ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணுறதுன்றது கஷ்டம்.
இங்கிலீஷில் ஒரு நல்ல புக் இருக்குது, 1000 Lives அண்ட் மெனி எ பர்த் அண்ட் மெனி எ லைஃப் அப்படின்னு. அது என்ன பண்ணுறாங்க, ஒரு லேடிக்கு அவளுடைய பழைய ஞாபகம்லாம் வருது, அதை பூரா அவளை சொல்லி டைப் அடிச்சு ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அவளை நேராக ஒரு பெரிய மகான் ஆரக்கல்லுன்னுவாங்க, அவர்கிட்ட கூட்டின்னு போய், சாமி கோச்சிக்காதீங்க, இவளை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுதோ சொல்லுங்கன்னொடனே அவர் கண்ணமுன்னு சொல்லியே வர்றார். டைப் அடித்த 2 வருஷம் பார்த்தா ஒன்றாகுது. அவர் சொல்கிறா, இப்போ 7வது நூற்றாண்டு, நான் வந்து சிவப்பு கலர் குதிரை மேலே வெள்ளை ட்ரெஸ் போட்டுன்னு குதிரை ஓட்டின்னுக்கிறேன், இப்படி வரிசையாக சொல்லினே வர்றான். அது அவர் சொல்கிறதும் இவர் சொல்கிறதும் டேலி ஆகுது. இப்போ நமக்குள்ள ஒரு மெமரி சிப் இருக்குது, அது நமக்கு மறைக்கப்படுகிறது. அதுக்கு திரோனுபாவம்னு பேர். உனக்கு எல்லாமே ஞாபகம் இருந்தால் நீ மென்டல் ஆகிடுவேன். அதனால தான் உன்னுடைய கம்ப்யூட்ரு எல்லாத்துலேயுமே ஒரு மெகாபைட்னுவாங்க. உன்னுடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி லிமிட்டட், எல்லாத்தையும் நீ ஞாபகம் வச்சுக்க முடியாது. இப்போ நான் வந்து போன வாரம் புதன்கிழமை நீ என்ன சாப்பிட்டேன்னா உனக்கு சொல்லிடுவியா? போன வாரம் புதன்கிழமை என்ன சாப்பிட்டேன்னு சொல்ல முடியாது. அதனால் இந்த ஆராய்ச்சிகள் எல்லாம் நமக்கு உதவாது. எது தேவையில்லையோ அதெல்லாம் ட்ரஷ். அந்த குப்பைகள்லாம் போக எது தேவையோ அதை மாத்திரம் நம்ம ஞாபகம் வச்சணும். நான் திடீர்னு 4வது வயசில் உனக்கு என்ன நடந்ததுன்னா என்ன தெரிய போகுது உனக்கு இல்லையா? உன்னை பாதித்து ஏதாவது இருக்கும். நான் வந்து வண்டியிலேருந்து கீழே விழுந்து கால் வச்சினேன், இந்த மாதிரி ஏதாவது இருந்தாக்கா அது உனக்கு ஞாபகம் வரலாம். மற்றபடி உன்னுடைய லைஃப் பூரா உனக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த லைஃபே தெரியாதுன்னா எத்தனையோ ஜென்மத்துக்கு முன்னால் என்ன நடந்தது, யாராக வந்தாங்க, இதெல்லாம் சொல்ல முடியாது. அடுத்தது இதுலேயும் டிமோஷன் ப்ரமோஷன் இருக்குது. தாயம் போட்டு விளையாட்டு அனுப்பி ஏணி கடிக்கிறவனுங்கிறான், பாம்பு வாயில் இறங்குறவனுங்கிறான். அதனால் ஒரு கேம் எப்படி போயிருக்கோங்கிற பெர்முண்டேஷனை உங்களால் கஸ் பண்ணவே முடியாது. யார் எப்படி வந்தாங்கங்கிற மாதிரி சொல்ல முடியாது. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, கிருஷ்ணர் அவர் ஒரு ஹியூமன் பாடியில் வர்றதுனால ராமாவதார காலத்தில் வாலியை அவர் வதம் பண்ணுறாரு மறைஞ்சிருந்து. அவர் வரம் கொடுக்குறார் வாலிக்கு, அடுத்த ஜென்மத்தில் நீ என்னை மறைஞ்சிருந்து கொன்றான்ட்டு. இப்படி காலை போட்டுன்னு வேணுங்கிறாரு. அவர் வந்த வேலை முடிய போகுது. அப்போ அந்த வாலியாக இருந்தவன் ஜரான்ற வேடனா பிறந்திருக்கான் இல்லையா, அவன் ஒரு மானுன்னு நினச்சி விடுறான் அம்ப. அது கிருஷ்ணர் காலில் இப்படி குத்தி இறந்து போகிறாரு. நல்லா யோசனை பண்ணு. அப்போது ராமாவதாரத்தில் அவர் வாலிக்கு வரம் கொடுக்குறாரு. இந்த பிறவியில் வாலி ஜராவாக பிறந்திருக்கான். அந்த ஆள் கிருஷ்ணராக பிறந்திருக்கான்னு வச்சுக்கோ, ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். அதனால் எதுவுமே இதெல்லாம் கண்டுபிடிக்கவும் முடியாது. அதனுடைய போக்கில் உலகத்தை வேடிக்கை பாரு. பாரதி சொல்கிறாரு, முன்னர் நமது இச்சையினால் பிறந்தோம் இல்லை, நாம் நினச்சிக்கிட்டு உலகத்தில் பிறகலை. முதல் இடை கடை நம் வசத்தில் இல்லை. பாஸ்ட்டு ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் எதுவும் நம்ம கண்ட்ரோலில் கிடையவே கிடையாது. அதனால் இந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் போனாக்கா குழப்பம்தான் மிஞ்சும். சில பேருக்கு பை ஆக்சிடெண்ட் பூர்வ ஜென்ம ஞாபகமெல்லாம் வந்துடுது. ஒரு 4 வயசு குழந்த யூபியில் எங்கேயோ பிறந்துட்டு, எங்கள் ஹஸ்பண்டு மரதாபாத்தில் இருக்கிறான், அங்கே கூட்டின்னு போங்கன்னுது. என்னடா இப்படி சொல்லுதுன்னு சொல்லி ஒரு நாள் கூட்டின்னு போகிறாங்க. 4 வயசு குழந்த ஒரு குறிப்பிட்ட தெரு சொல்லுது. அங்கே போன உடனே ஓடி போய் இதுதான் என் வீடுன்னுது. நான் இங்கே வச்சுட்டு வந்த பல்பங்குது பலூனுக்குதுன்றா. அந்த வீட்டில் 75 வயசில் ஒருத்தங்கிறான், இவன் தான் என்னுடைய ஹஸ்பண்டுன்றான். 4 வயசு குழந்தை, இவன் தான் என் ஹஸ்பண்ட் 75 வயசுக்காரு. இவன் 45 வயசு இருக்கிறதுக்காட்டி இவன் தான் என் பிள்ளைன்னுது. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுன்னு என்ன பண்ண போகிறோம்? அதனால் உலகத்தில் அனர்த்தங்கள் வராமல் இருக்குன்னா மறந்து போகிறது தான் நல்லது. நீ ஏன் ரோட்டில் போகிறேன்னு வை, உனக்கு எந்தெந்த பிரிவில் யாரெல்லாம் அப்பா அம்மா வந்தாங்களோ, பொண்டாட்டி பிள்ளை குட்டிங்களா இருந்தால் எல்லோரும் எதிரில் வருவாங்க. நீ என்ன பண்ண போகிற அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு? 1. 2வது, இந்த ஜென்மத்தில் கடன் கொடுத்தாவே திரும்பி வர மாட்டேங்குது. நீ 3 ஜென்மத்துக்கு முன்னால் கொடுத்த 30,000 ரூபாவை இந்த காலத்தில் போய் கேட்டாக்க அவன் கொடுக்க போகிறான். அதனால் இதெல்லாம் தெரியாமல் இருந்தால் நல்லது. அதனால் கடவுளுடைய அனுகிரகத்தில் இதுக்கு மறைத்தல் என்கிற திரோனுபாவம் என்று பெயர். இது நல்லதுக்காக தான் நடக்குது, தெரியாமல் இருந்தால் நல்லது தான். ஓங்கார ரூபிணி ஹ்ரிங்கார வாசினி ஜகதைக மோகினி பிரகிருதி ஸ்வரூபிணி ஓங்கார ரூபிணி ஹ்ரிங்கார வாசினி सर्वार्थ देहिनी सकलार्थ वाहिनी भक्तार्थदायिनी दहराभ्य देहिनी ओंकार रूपिणी ह्रींकार वासिनी मृगराज वाहना नटराज
ನಟರಾಜವಂದನಾ ಅರ್ಥೇಂದೂಭೂಷಣ ಅಖಿಲಾರ್ಥ ಶೋಷಣ ಓಂಕಾರ ರೂಪಿಣಿ ಹ್ರೀಂಕಾರ ವಾಸಿನಿ. ಓಂ ಜೈ ಶಿವ ಶಂಕರರೇ ಸ್ವಾಮಿ ಜಗತ್ ಪರಿಪಾಲಕರೇ ಆದಿ ಶಂಕರ ಅವತಾರ ಅನಾಥ ರಕ್ಷಕರೇ. ಓಂ ಜೈ ಶಿವ ಶಂಕರರೇ அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி, அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.